தற்பொழுதைய பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் எந்த ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்கும் வெளிவருவது கிடையாது. அதாவது பொது மேடைகளில் ஆள் இல்லை என்றாலும் இப்படி தன்னை தனிப்படுத்திக் கொண்டே இருப்பவர். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே முதலாளாக வந்து நிற்பதும் பல சினிமா மேடைகளில் அவரை பார்க்க முடிந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துல அது முடிவுக்கு வந்ததாகவும், அதாவது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா என்கிற நிகழ்ச்சி கோலிவுட் நாளாக கொண்டாடப்பட்டிருக்கு. இதனுடைய மேடை ஏறிய நம்ம அஜித் சார் கலைஞர் ஐயாவிற்கு ஒரு வேண்டுகோள் என்றும், இனிமேல் சென்சிட்டிவான விஷயங்களுக்கு, சமூக விஷயங்களுக்கு சினிமா ஆட்கள் தலையிட வேண்டாம் என நினைப்பதாகவும், ஒவ்வொரு முறை இப்படி ஒரு விஷயம் நடக்கும்பொழுது சினிமாவில் பாத்தீங்கன்னா பொறுப்பில் இருக்கும் சிலர் எங்களை கட்டாயப்படுத்தி விழாவிற்கு வரவழைக்கிறார்கள். எங்களுக்கு அரசியல் வேண்டாம், சினிமாவையும் அரசியலையும் ஒன்றாக இணைக்காதீர்கள் எனவும் பேசியிருந்தார். இது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தாலும், ஆனால் கருணாநிதி அருகில் இருந்த ரஜினிகாந்த் எழுந்து நின்று கைத்தட்டிருக்காரு. இது ஒரு பெரிய பிரச்சனையாகிய பின்புதான் நம்ம அஜித் சார் மன்னிப்பு கேட்டதாக கூட ஒரு தகவல்களுமே வெளிவந்திருந்தது. ஆனால் இந்த பேச்சுக்கு பின்னால் இருந்தது நம்ம ஷாலினி அவர்கள் தானாம். அதாவது நம்ம அஜித் சார் நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது பேச வேறு விஷயங்கள் எழுதி வைத்து வந்திருந்தார். ஆனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 4வது வரிசையில் அவருக்கு மட்டும் இடம் ஒதுக்கி இருந்தனர். தன்னுடைய காதல் மனைவி ஷாலினி அவர்களுக்கு அங்கு இடமில்லை என்றும், இருந்தாலுமே கருணாநிதி அவர்களுடைய மனைவி தயாளு அம்மாள் தன் அருகில் அமர வைத்தார்களாம். பொதுவாகவே மனைவியை தன் கைப்பக்கத்திலே வைத்துக் கொள்ளும் பழக்கம் கொண்டவர் தான் நம்ம அஜித் சார் அவர்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அஜித் சார் ஒரு பக்கம், ஷாலினி ஒரு பக்கம், ஏற்கனவே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கொடுத்த தொல்லை என கடுப்பானதான் மேடையில் அப்படி பேசியதாகவும் கூறப்பட்டு வந்திருக்காங்க.